இந்த உலகத்துல எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். பாவம் செய்யாதவங்கன்னு யாருமே இல்லை, எல்லாரும் பாவிகள் ஆயிட்டாங்க. ஆனால் பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பிதாவாகிய தேவன் மேல் அன்பு கூர்ந்து நம்மை ரட்சிப்பதற்காக தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் 33 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து 30வது வருஷத்துல அவர் ஊழியத்துக்கு வந்து 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. 3வது வருஷத்துல நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். அவர் அடித்தார்கள், நொறுக்கினார்கள், சிலுவையிலே 3 ஆணிகளால் கடவப்பட்டு அவர் மரித்தார். ஏன் அவர் இத்தனை பாடுபட்டிருக்கணும் அப்படின்னா, பாவிகளை ரட்சிப்பதற்காக இத்தனை பாடுகள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இது இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்ப நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்களா? எல்லாருமே கேட்கிறேன். ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுங்க. நீங்க ரட்சிக்கப்படலைன்னு வச்சுங்க, அவர் வந்ததுனால உங்களுக்கு நோக்கம் நிறைவேறவே இல்லைன்னு அர்த்தம். சரியா? இப்ப பாவிகளை ரட்சிக்க வந்தார். ரட்சிக்கப்படுறதுனா என்னன்னு இயேசு சொன்னார். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொன்னார். என்ன விசுவாசம்? இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், அடிக்கப்பட்டார், ரத்தத்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசிக்க வேண்டும். நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க வல்லவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். இப்ப சுத்தம் ஆயாச்சு. சுத்தம் பிறகு வேதம் சொல்லுது, பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்போ யார் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டாங்களோ அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டதற்காக ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வார்களானால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். நீங்க சர்ச்சைக்கு ஒவ்வொரு வாரம் வருவதனால ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லல. மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்பட்டவங்களை என்ன சொல்லுது? ரட்சிக்கப்பட்டவங்களை அவர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2:47 இருக்கு. ரட்சிக்கப்பட்ட உடனே எங்க கிட்ட எல்லாம் ஆண்டவர் சொல்லி தரணும், உங்களை உடனே அனுப்பிச்சிருப்போம். இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன்னு சொல்லி 2 நிமிஷம் தண்ணிக்குள்ள வச்சுட்டா போதும், நீங்க போயிட்டே இருப்பீங்க. ஆனால் அப்படி அல்ல. ரட்சிக்கப்பட்டவங்களை சபையில கொண்டு வந்து சேர்த்தார். ஏன் சேர்த்தார்? அதாவது சபை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய மனவாட்டி. பாவம் மன்னிக்கப்பட்டதுனால எடுத்து போகணும்னு நினைச்சா போய்க்கலாம். ஆனால் சுவாவங்கள் இருக்கிறது. இந்த சுவாவங்கள் நம்ம விட்டு நீக்கப்பட்டு இயேசு போல இந்த சபை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மை சபைக்குள்ளே வைத்தார். ரட்சிக்கப்பட்டவங்க சபைக்குள்ள இருக்காங்க. சபைதான் ஆண்டவருடைய சரீரம். ஆண்டவருடைய சரீரம். ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில இருக்காங்க. இதுதான் கிறிஸ்துவின் சரீரம். சரீரத்துக்கு தலை யார்? கிறிஸ்து. கவனமா கேட்டுங்க. சரீரத்துக்கு தலை கிறிஸ்து, சரீரம் வந்து சபை. வேதம் என்ன சொல்லுது? எபேசியர்களின் நிருபம் 4வது அதிகாரம் 11வது வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் பூர்ண புருஷாகும். நாம யார சொல்லு? சபையார சொல்லு. சபையார் கிறிஸ்து எப்படி பூர்ணப்பட்டவராகும் அப்படி பூர்ணமான வளர்ச்சிக்கு சபை வந்தே ஆகணும். அதுக்குதான் சபைக்குள்ள வச்சாரு. சபை பூர்ணமாக்கப்படணும். இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் நான் பரலோகத்துக்கு வருவேன், இயேசு வந்தா பரப்பேன்னு சொல்லலாம் நீங்க நினைச்சீங்கன்னா தப்புட்டீங்கன்னு அர்த்தம். சபை பூர்ணத்துவத்தை அடைந்தே ஆகணும். அப்படின்னு அர்த்தம் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. இயேசு போல நிறைவான வளர்ச்சி வேணுமா? இப்போ இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தால் அவருடைய குணாதிசயங்கள் வேதத்தில் உண்டு. அத்தனையும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்படி வேதத்தை வாசிச்சு 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 அதன்படி வாழும் போது அவருடைய நிறைவான வளர்ச்சி போலாம்.